50 லட்சம் விற்கிற மரவேர்ல விளையிற கொட்டை வரைக்கும் ரேரான எக்ஸ்பென்சிவான ஐட்டங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வெல்கம் டு த வீடியோ. இதுதான் உங்க மட்சுடேக்கே மஷ்ரூம். வேர்ல்டு ஃபுல்லா காளான்கள் கண்ணா பின்னாடி 400 ரூபாய்க்கு மேல இருக்கு. ரோட்டு கடையில விக்கிறதுல இருந்து பாய்சன் தூக்கல நிக்கிறது வரைக்கும் பல வெரைட்டியான காளான்கள் பரவி கிடந்தாலும் அதுல பயங்கர விலை மதிப்பான காளான்கள்ல ஒண்ணுதான் இந்த மட்சுடேக்கே மஷ்ரூம். ஜப்பான்ல மட்டுமே கிடைக்கிற இந்த காளான்கள் அதிகபட்சமா 6 லட்சம் வரைக்கும் விலை போயிருக்கு. மனிதர்கள் விரும்பி சாப்பிடுற மத்த காளான்கள் எல்லாம் ஃபார்ம்ல போட்டு வளர்ப்பாங்கன்னா இந்த காளான்கள் அப்படி வளராது, அப்படி வளர்க்கவும் முடியாது. இந்த காளான்கள் இயற்கையா காடுகள்ல மட்டும்தான் வளரும். அதுவும் திடமான பெரிய மரங்களுக்கு அடியில தான் இந்த காளான்களை கண்டே பிடிக்க முடியும். மனிதர்களோட பாடிக்கு பலன் தரக்கூடிய பல விட்டமின்களும் மினரல்களும் இதுல அதிகமா இருக்கிறதோட சாப்பிடறதுக்கும் பயங்கர டேஸ்டா இருக்குங்கிறதுனாலதான் எவ்வளவு விலைக்கு வித்தாலும் வாங்குறதுக்கான ஆட்கள் இருக்காங்க. இதுக்கு ஜப்பான்ல மட்டுமே கிடைக்கிற இது வேர்ல்டுல பல நாடுகள்ல இருக்க பல இடங்களுக்கும் போகுது. சாப்பிடறதுக்கான ஆட்கள் அங்கேயும் இருக்கிறதுனால No cooking November. Great meals with great prices. டென்சுக்கி வாட்டர்மெலன் சீசன்ல சீப்பா கிடைக்கிற நம்ம ஊர் தர்பூசணி மாதிரி இல்ல. இது பணக்கார பைபிளைய தேடி பிடிச்சு சாப்பிடுற டென்சுக்கி தர்பூசணி. ஜப்பான்ல இருக்க ஹொக்கைடோ தீவுல விளைவிக்கப்படுற இது கிடைக்காத மாதிரி ஒரு பழமே பல லட்சங்கள்ல விக்குது. தோட்டத்திலேயே நார்மல் தர்பூசணி மாதிரி இல்லாம டார்க் கிரீன்ல இருக்க இந்த பழம் உள்ள சவப்பா இருக்கும். தர்பூசணி சாப்பிடும் போது இடைஞ்சலா இருக்க விதையும் கம்மியா இருக்கும். இந்த பழத்தை இவ்வளவு துட்டு கொடுத்து வாங்குறதுக்கு முக்கியமானது 2 காரணம். ஒண்ணு, ஜப்பான்ல இருக்க ஹொக்கைடோ தீவுகள்ல மட்டும்தான் அது விளையுது, அங்கிருந்து மட்டும்தான் கிடைக்குங்கிறது டிமாண்ட் ஏத்தி விடுது. இன்னொரு மேட்டர், இந்த பழத்தோட டேஸ்ட். வாட்டர்மெலன் பிளேவரே இந்த பழத்துல தூக்கலா இருக்குமா, சாப்பிடறதுக்கும் பயங்கர சூப்பரா இருக்குமா. முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு தீவு ஒரிஜினல் பழங்கிறதுனால இத ஜப்பான்ல பழச்சந்தையில எல்லாம் பார்க்க முடியாது. பாலிஷ் பண்ணி ஒவ்வொரு பழமா ஏழை விட்டு தான் விக்கிறாங்க. இந்த பழத்தோட ஏலத்தை ஆரம்பிக்கிறதே $100 தான். அதாவது ஆரம்ப தொகையே 8500 ரூபாய்க்கு மேல. அதிக டிமாண்டோட ரேரா இருக்கிறதுனாலயே 2008 டென்சுக்கி வாட்டர்மெலன்லயே அதிகபட்ச விலையா 5 லட்சத்துக்கு மேல ஏலத்துக்கு போயிருக்கு ஒரே ஒரு சிங்கிள் பழம், டென்சுக்கி தண்ணி பழம். கூஸ்நெக் பார்னக்கல்ஸ். கடல் சைடுல இருக்க பாறையில மட்டுமே காணப்படுற இந்த கூஸ்நெக் பார்னக்கல்ஸ் ஸ்பெயின்ல இருக்க கடற்கரையில மட்டும்தான் அதிகமா காணப்படுது. கடற்கரை பாறையில ஒட்டி வளர்ற இத பிரிச்செடுக்கிறதே ஒரு பெரிய கலை. இதை பிரிச்செடுக்கிறதுக்கு காரணம் இருக்குல்ல. அதிகபட்சம் 80 மில்லிமீட்டர் வரைக்கும் வளர்ற இது விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஒமேகா 3, முக்கியமா புரோட்டீன் அதிகமான சத்துக்களை அடக்கி வச்சிருக்கு நம்ம துண்டு பாடிக்குள்ள. சீ ஃபுட் மாதிரியே டேஸ்டும் நல்லா இருக்குங்கிறதுனால ஸ்பெயின் மக்கள் கிட்ட அதிக டிமாண்ட் இருக்கு இதுக்கு. இத பல டேஸ்டான டிஷ்களா செஞ்சு ஸ்பெயின் மக்கள் எல்லாம் குழச்சி அடிக்கிறதுனால ஒரு கிலோவே நம்ம ஊர் மதிப்புல 8000 ரூபாய்க்கு மேல விக்குதாங்க. நெஸ்ட் ஆஃப் அ பேர்ட். ஓடுறது, பறக்கிறது, தவறுதுன்னு பல வினோதமான உயிரினங்களை சாப்பிடுற மனிதர்கள் பறக்கிறது கற்ற கூடுகளை விட்டு வைக்கிறது இல்ல. கூடையும் கூடவா சாப்பிடுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா நம்ம கூட இருக்க பங்காளி சைனா தான் அதை சாப்பிடுறாங்க. வித்தியாசமா கூடு கட்டுற பறவைகள் ஒண்ணுதான் ஸ்விஃப்ட் பேர்டு. தேடி அலைஞ்சு தேங்காய் நாரெல்லாம் பொறுக்கி கூடு கட்டுற மத்த பறவைகள் மாதிரி இல்லாம வாயில இருந்து வர எச்சில் மாதிரியான ஒரு மேட்டரை வச்சுதான் இந்த பறவைகள் கூட கட்டும். அந்த கூட்டுல தான் குடும்பம் நடத்தும், முட்டை வைக்கும், எச்சச்சா. இப்படி கட்டப்படுற கூடுகள்ல மனிதர்களுக்கு தேவையான ஏகப்பட்ட சத்துகள் இருக்கு. அந்த பறவைகளோட கூடுகளை வச்சு சூப்பு தயாரிக்கிற பழக்கம் சைனால இருக்கு. அதை விரும்பி சாப்பிடுற வழக்கமும் அங்க ஆண்டாண்டு காலமா இருக்கு. இந்த பறவைகளோட கூடுகளை சேகரிச்சு அதை ஒரு பாக்கெட்டுக்கு $1000 வரைக்கும் விற்கிறாங்க. நம்ம ஊர் மதிப்புல 85,000 ரூபாய்க்கு மேல வருது. இவ்வளவு ரேட் விற்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த பறவைகள் அதோட கூடுகளை மலைப்பகுதியிலையும் குகை இருக்க பகுதியிலையும் தான் கட்டும். அந்த மாதிரி ஆபத்தான பகுதிகளுக்கு போய் உயிரை பணைய வச்சு இதை எடுத்துட்டு வரதுனாலயே ரொம்ப ரேரா இருக்கிறதுனாலதான் அவ்வளவு ரேட்டு. சீ குக்கும்பர். கடலையும் வெள்ளரியும் பேர்ல கலந்து வச்சிருக்கிறதுனால கடலுக்கடியில எப்படி வெள்ளரிக்க வேலையும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம், யாரும் ஆக மாட்டாங்க. ராமேஸ்வரத்துல இருந்து ஸ்ரீலங்கா கடற்பகுதியில அதிக அளவுல காணப்படுற ஆழ்கடல்ல வாழ்ற ஒரு உயிரினம் தான் இந்த சீ குக்கும்பர். நட்சத்திர மீன் குடும்பத்துல வர இது 1200க்கும் மேல வெரைட்டில இருக்கு. இந்த சீ குக்கும்பர்களுக்கு ஏசியன் கண்ட்ரில ஏகப்பட்ட வரவேற்பு இருக்கு. அதனாலேயே இதோட விலை ஒரு கிலோக்கு $3000 வரைக்கும் போகுது. நம்ம ஒரு மதிப்புல 2 லட்சம் வரைக்கும் கொடுத்து வாங்க ஆள் இருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி ஏசியன் கண்ட்ரிகள்ல குறிப்பா சைனால இதுக்கு ஏகப்பட்ட மதிப்பு இருக்கு. சைனாவோட ட்ரெடிஷனல் மருத்துவப்படி இந்த கடல் வெள்ளரிகளால ஆர்த்ரைட்டிஸையும் கேன்சரையும் சரி பண்ண முடியும் நம்புறாங்க. அதனாலேயே இந்த சீ குக்கும்பர்களோட நார்மல் வெரைட்டியே 10,000க்கு மேல விலை போகுதுங்க. கிடைக்கிறதுக்கு அரிய விஷயமா இது இல்லாம இருந்தாலும் இதை ஒரு அரிய வகை மாற்ற மாத்துறதே இந்திய கடற்பகுதியில அதிகமா கிடைக்குங்கிறது தான். இதோட மதிப்பாலையும் பயன்பாட்டாலையும் அதிகமா அதை பிடிக்கிறாங்கன்னு இந்தியால இந்த கடல் வெள்ளரிகளை பிடிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு. இதனாலேயே தங்கம் வயிறு மாதிரி அதிக எல்லிகளா கடத்தப்படுற விஷயங்கள்ல இந்த கடல் வெள்ளரிகள் இருக்கு. இந்தியால வெளிநாடுகள்ல அதிக தேவை இருக்க இந்த உயிரினங்களை இந்தியால இருந்து இல்லீகலா கடத்தி பல நாடுகளுக்கும் பரிமாற்றம் பண்றாங்க. குறிப்பா சமீபத்துல கூட 80 லட்சம் மதிப்புல கடத்தப்பட்ட இந்த கடல் வெள்ளரிகளை கைது பண்ணி கைப்பற்றினாங்க இந்திய கடற்படை. அந்த அளவுக்கு அரிய வகையான ஒண்ணா இருக்கு. கடற்காரர்களுக்கு இது மேல கண்ணாவும் இருக்கு. ட்ரஃபிள்ஸ். பாக்குறதுக்கு ருத்ராட்ச கொட்டை மாதிரி இருந்தாலும் கொடூரமான விலைக்கு விற்கிற பயங்கரமான மேட்டர் இந்த ட்ரஃபிள்கள். 53 லட்சத்துக்கு 1.8 கிலோ இருக்க ஒரு ட்ரஃபிள் ஏலம் போன வேர்ல்ட் ரெக்கார்ட் வரலாறுலாம் இருக்கு இதுக்கு. அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தா 2,4-DT அப்பட்டேங்கிற காம்பனன்ட் இந்த ட்ரஃபிள்கள்ல அதிகமா காணப்படுது. அதனாலதான் ஆதி காலத்துல இருந்தே மனிதர்களால இது அதிகமா தேடப்படுது. காட்டு மரங்கள் மேல முளைக்கிற காளான் மாதிரி அந்த மரங்களோட வேர்கள்ல மட்டும்தான் இந்த ட்ரஃபிள்கள் உருவாகும். ஆதி காலத்துல பன்றிகளை பயன்படுத்தி விவசாயிகள் இதை தோண்டி எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா முன்ன சொன்ன மாதிரி மண்ணுக்கடியில வேர்களுக்கு இடையில இது வளர்றதுனால தோண்டி எடுக்க மோப்ப சக்தி முக்கியமா இருந்திருக்கு. அப்போ இப்பவும் இந்த ட்ரஃபிள்களை கண்டுபிடிச்சு அறுவடை பண்றதுக்கு நாய்களை தான் பயன்படுத்துறாங்க. இந்த ட்ரஃபிள்கள்ல இருந்து ட்ரஃபிள் எண்ணெய், ட்ரஃபிள் உப்பு, ட்ரஃபிள் பட்டர்னு பல விஷயங்களா மாத்தி மனிதர்கள் பயன்படுத்துறது ஒரு
எலும்புகளுக்கு தேவையான மருந்துகளோட மேக்கிங்லயும் இது பயன்படுறதுனால இதுக்கான டிமாண்டும் ஹெவியா இருக்கு. இந்த ட்ரஃபல்கள் எங்க வளரும்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கண்டுபிடிச்சாலும் இது 1 கிலோ வளர்றதுக்கு 6 வருஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். அப்படிங்கிற 2 விஷயம் தான் இது அரிய வகையான பொருளா வச்சிருக்கு. ஐபெரிக்கோ ஹாம் உலகம் ஃபுல்லா அதிகமா சாப்பிடப்படுற கறியில ஒண்ணா இருக்க பன்றி கறியிலேயே அதிக விலை உயர்ந்த ஒண்ணுதான் இந்த ஐபெரிக்கோ ஹாம். ஸ்பெயின்ல மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா கிடைக்கிற இந்த பன்றி கறிகள்ல தொடைப்பகுதிகள் மட்டுமே $4500, அதாவது 3 லட்சத்துக்கும் மேல. இந்த கறிகள் இவ்வளவு விலையோட விற்கிறதுக்கு முக்கிய காரணம் இதுக்காக தயார்படுத்தப்படுற பன்றிகளுக்கு ஏக்கான்கிற இந்த கொட்டைகளையும் இயற்கையா விளையிற புட்களையும் மட்டும்தான் கொடுப்பாங்க சாப்பிட. அதோட எந்த ஒரு growth ஹார்மோனும் கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா வளர விடுவாங்க கறியாக்கிறதுக்கான இடம் வர வரைக்கும். இந்த மாதிரி அந்த பன்றிகளை தயார்படுத்துறதுனால அந்த மீட்டோட டேஸ்ட் ரொம்ப அதிகமாகுமா. மெயினா இந்த பன்றிகளோட மத்த பாகங்கள் எல்லாம் நார்மலா வித்துட்டு கால் பகுதியை மட்டும் தனியா எடுத்து தயார்படுத்துவாங்க ஐபெரிக்கோ ஹாமா மாத்த. 20 நாள் வரைக்கும் உப்புலயே ஊற வைக்கப்படுற இது அதிகபட்சம் 9 மாசம் வரைக்கும் மிதமான டெம்பரேச்சர்ல தொங்க விடுவாங்க. இப்படி பதப்படுத்தி ப்ராசஸ் பண்றதுனால இந்த ஐபெரிக்கோ ஹாமோட டேஸ்ட் அதிகமாகறதோட அரிய வகையாவும் உலகத்தோட அதிக விலைக்கு விற்கிற பன்றிக்கறியாவும் இருக்கு. இந்த மேட் ஹனி ஆதி காலத்துல இருந்தே மனிதர்களால விரும்பி சாப்பிடப்படுறதாவும் இன்னைக்கு வரைக்கும் அதிக டிமாண்டோட விற்கப்படுறதுதான் தேனு. காட்டுல கிடைக்கிறது மலையில கிடைக்கிறதுன்னு பல வெரைட்டில 300க்கு மேல வகையோட இருக்கு இந்த ஹனி. ஆனா அந்த தேன்கள்லயே ரொம்ப அரிய வகையா இருக்கிறது தான் நேபாளோட மலைப்பகுதியில மட்டுமே கிடைக்கிற இந்த மேட் ஹனி. அங்க மட்டும்தான் இது அவைலபிளா கிடைக்குங்கிறதுனால இதோட விலையும் 1 கிலோ அதிகபட்சம் 40,000 வரைக்கும் விக்குது. இதுக்கு முரட்டுத்தனமான ஒரு காரணமும் இருக்கு. இந்த மலைப்பகுதியில மட்டும்தான் 1.25 இன்ச் வரைக்கும் வளரக்கூடிய தேனீகள் இருக்கும். அது 10,000 அடி வரைக்கும் உயரமா பறக்கும். இந்த தேனீகளோட முக்கியமான வேலையே இங்க இருக்க இந்த ரோடோடென்ட்ரான்ங்கிற பூக்கள்ல இருந்து மட்டும்தான் நெக்டாரை எடுக்கும். இதுக்கு தேடி போய் கலெக்ட் பண்ற அந்த பூக்கள்ல மட்டும்தான் கிரைனோடாக்சின்ஸ்ங்கிறதும் இருக்கும். இந்த கிரைனோடாக்சின்ஸோட கலெக்ட் பண்ணப்படுற அந்த நெக்டாரை தேனீக்கள் தேனா மாத்தி அதோட கூடுகள்ல வச்சிருக்க அதுல இருந்து கலெக்ட் பண்ணி எடுக்கப்படுற இந்த மேட் ஹனில ஒரு வித்தியாசமான எஃபெக்ட் கிடைக்கும். இந்த தேனை சரியான அளவுல சாப்பிட்டா இதுல இருந்து ஒரு விதமான போதை கிடைக்குமா. அதிகமா சாப்பிட்டா புடிங்கிட்டு போகும், பிச்சு அடிக்கும்னாலும் கம்மியா சாப்பிடும் போது கிடைக்கிற மஜாவான எஃபெக்ட் இந்த ஒரு தேன்ல மட்டும்தான் இருக்குங்கிறதுனால பல ஆயிரங்கள் கொடுத்து அதை வாங்குறதுக்கு பயப்பிள்ளைங்க தயாரா இருக்காங்க. ஆனா அது மட்டும் இது காஸ்ட்லியா இருக்க காரணம் இல்ல. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த தேன்கள் விளையிறது நேபாளோட மலைப்பகுதிகள்ல தான். அதிக உயரத்துல ஆபத்தான இடத்துல இருந்து இதை தேடி எடுக்கிறதோட சைஸ்ல பெருசா இருக்க இந்த தேனீகளோட அட்டாக்கும் பயங்கரமா இருக்குங்கிறதுனால கலெக்ட் பண்ற மெத்தடும் ரொம்ப கஷ்டமா இருக்குமா. உயிரப்பனைய வச்சு எடுத்துட்டு வர இதுல இருந்து ஒரு விதமான போதை கிடைக்கிறதுனாலதான் ரொம்ப அரிய வகையா இருக்கு, அதிக விலையாவும் இருக்கு. இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோல இருந்து ரொம்ப ரேரான விலை உயர்ந்த உணவுகளை பத்தி